என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இடியாப்பம் அண்ட் சிக்கன் ஸ்டூ சூப்பரான அல்ட்டியான காம்போங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். சாட்டர்டே மார்னிங் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ், ஸோ ஸ்பெஷலாக ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணாலும் பீட்ரூட் இடியாப்பம், அது கூடவே சிக்கன் ஸ்டூ தான் ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பர் காம்பினேஷன். ஃபஸ்ட்டு பீட்ரூட் இடியாப்பத்துக்கு வந்து 2 கப் அரிசி மாவுக்கு 2 கப் பீட்ரூட் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் நெய் விட்டு கலந்து வச்சிருங்க. சூடாறினதுக்கு அப்புறமா சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சு வச்சிருங்க. இப்போ வந்து சிக்கன் ஸ்டூ ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பெரிய வெங்காயம் நல்லா பிங்க் ஆனதுக்கு அப்புறமா கேரட், உருளைக்கிழங்கு, இது கூடவே கழுவி வச்சிருக்க சிக்கன் இதையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு ரெண்டாவதாக எடுத்த தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு சிக்கன் வெஜிடபிள்ஸை நல்லா வேக விட்டுருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி சேர்க்கக்கூடாது, மசாலாஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த 2வது தேங்காய் பால்லையே சிக்கனும் வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துடும். இதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அதை எடுத்துட்டு கலந்துட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக மட்டும் நுர வர மாதிரி வரும்போது அந்த ஸ்டேஜில் வந்துட்டு வெங்காயம், முந்திரி பருப்பு இது ரெண்டையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் ஸ்டூ ரெடிங்க. அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பத்தை ரொம்ப வேக வைக்காமல் 5 to 7 minutes வேக வச்சிங்கன்னா இதே ரெட் கலரை மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.